குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் தெரியுது. அது கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு காசு இல்லாதவங்க எல்லாம் ஏன் குழந்தை பெத்துக்கிறீங்க? அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? That was living in relationship. So living in relationship. Wow, fantastic. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல 2 குழந்தை பெத்துப்பாங்களாம். ஆனா எங்கிட்ட பேசாதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவருக்கு காசு இல்லையா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணலாம் ஃபர்தரா? என்ன பெரிய என்ன ஒரு சூப்பர் டேர்ம், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப். ஃபர்தரா இப்ப என்ன பண்ணலாம்? வெயிட், அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? படிச்ச பொண்ணு தானே நீ. லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னா அது நீங்க 2 பேரும் மட்டுமா இருக்கணும், குழந்தை பெத்துக்க கூடாது. கரெக்ட்டா சொன்னீங்க. அவர் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு He சொல்றாரு. says, but I am not interested in that. First of all, I'm லிவிங் not. இன் ரிலேஷன்ஷிப்ல எதுக்குங்க குழந்தைங்க? இதெல்லாம் கண்டுக்கறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. கேளுங்க அவங்க. அவங்கள கேளுங்க, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனா அவனை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன். குழந்தைங்க நல்லபடியா வளரணுமானா your marriage should be legalized. அதுக்கு நான் எவ்வளோங்க ஷார்ட்டா பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியாச்சு. பைசா இருக்கும் போதும் கோஆபரேட் பண்ணல. ஹலோ, சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பையனை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன பிரச்சனை? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு, சொல்லலாம் போ. அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி பேச மேடம். நல்லா பேசிப்பான். திடீர்னு அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியும். ஒரு செகண்ட்ல பண்ணிடுவான். செகண்ட் வந்து அவனுக்கே தெரியாது. மூல கோளாறு உள்ளவன் லூசு பையன்.